இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் எனது வேற்று மத சொந்தங்களுக்கும் வணக்கம். உங்கள்கிட்ட ஒரு சிறிய உரையாடல், ஒரு எழுச்சியை உங்க மனசை ஏற்படுத்தணும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ. முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்றது சொல்றதுக்கு முன்னாடி நான் கீழே ஒரு வீடியோ கொடுத்திருக்கேன், அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. ஆவடி சாமு நாசர். அன்பார்ந்த தாய்மார்களே, இளைஞர்களே, பெரியோர்களே, நமது ஆவடி சட்டமன்ற தொகுதியை முன்மாதிரி தொகுதியாக மாற்றி இரவு பகலாக உழைத்துக் கொண்டிருக்கும் உங்கள் வீட்டு பிள்ளை நம் மண்ணின் மைந்தன், நம் வீட்டு வெற்றி வேட்பாளர் திரு ஆவடி சாமு நாசர் அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்தில் அளித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள். ஆவடி சட்டமன்றத்துல மக்கள் பணி எதுவுமே நடக்கல, அது எல்லாமே மக்கள் நன்கு அறிஞ்சதே. ஆனா ஏடிஎம்கே ஆட்சியில வந்த டைட்டல் பார்க், பட்டாபுரம் டைட்டல் பார்க், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சேக்காடுல சப்வே பிரிட்ஜ் போட்டுட்டாங்க இல்லையா, அது ஆவடியில் இருக்க லேக் பார்க், இது எல்லாமே எங்க ஆட்சியில வந்தது, நாங்க செஞ்சதுன்னு எப்போதுமே அவங்களுக்கு லேபிள் ஒட்டியே பழக்கம். இப்ப புதுசா ஒரு லேபிள் ஒட்டுறாங்க, முழு பூசணிக்காய சோத்துல மறைக்க பாக்குறாங்க. மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அவங்க பண்ற ஒரு ஸ்டிக்கர் அரசியல். உங்களுக்கு ஒருத்தவங்க பண்ணுவாங்க, மக்களுக்கு நல்லது, அதை நாங்க தான் பண்ணணும், ஸ்டிக்கரும் லேபிளும் ஒட்டிக்குவாங்க. அதே மாதிரி டைட்டில் பார்க்கை நாங்க தான் கட்டணும்னு சொல்ற மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இங்க இருக்க சேக்காடு பிரிட்ஜ் கிட்ட இருக்கிறதையும் நாங்க தான் சப்வே நாங்க தான் கட்டினதா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. லேக் பார்க், ஆவடியில் இருக்க லேக் பார்க்கை நாங்க தான் கொடுக்குறோம்ன்றாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, ஆவடி நாசர் அவர்கள்ட்ட அடுத்தவங்களோட உழைப்புல அடுத்தவங்களோட முயற்சியால வந்ததை நான் தான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா? உங்களுக்கு மனசு கூசலையா? நீங்க ஆவடி மக்களுக்கு என்ன இது வரைக்கும் செஞ்சிருக்கீங்க? நீங்க தமிழ்நாட்டு மக்களையும் ஆவடி சட்டமன்றத்தில் இருக்க மக்களையும் நீங்க முட்டாளாவே நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க சொல்றது எல்லாமே அபத்தமான பொய் இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்க எப்படி குடும்ப அரசியல் பண்ணலாம் தான் உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே. எடுத்துக்காட்டு காமராஜ் நகர், ஆவடி காமராஜ் நகர்ல பிஃபோர் எப்படி இருந்தீங்க, மாசாலா இப்போ கேரளால ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி ஏக்கர் கணக்கா ஒரு இடத்த வாங்கி அதுல ஃபார்ம் ஹவுஸ் கட்டுற அளவுக்கு நீங்க உயர்ந்திருக்கீங்க. ஆனா இங்க இருக்க மக்கள், நடுத்தர மக்கள், அடித்தட்டு மக்கள், ஐயா உருங்க, இஸ்லாமியர்களுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? உங்க கூட இருந்த இஸ்லாமியர்களுக்கு இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நீங்க உங்க குடும்பம் இது மட்டும் தான் டெவலப் ஆகிட்டு போயிட்டு இருக்குது. இப்ப திரும்பவும் எங்களை ஏமாத்தி இஸ்லாமியர்களுக்கு நாங்க சப்போர்ட்டா இருக்கோன்ற மாதிரி சொல்லி திருப்பி எங்க நயவஞ்சகமா ஏமாத்தி ஓட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்து ஆஃப்டர் 5 இயர்ஸ் எதுவுமே கண்டுக்க மாட்டீங்க. உங்களோட ஓட்டு அரசியலும் ஸ்டிக்கர் அரசியலும் மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. தயவு செஞ்சு மாற்று வழியை தேடுங்க. ஒண்ணு ஆவடி சட்டமன்றத்தை பத்தி நீங்க சட்டமன்றத்துல என்ன பேசி என்ன நன்மைகளை பெற்று தந்திருக்கீங்க? தோன்றுற குழி போட்ட ரோடே போடுறீங்க, ஏற்கனவே போட்ட ரோடு, அந்த ரோட திருப்பி தோன்று போடுறீங்க. நல்லா சிமெண்ட் ரோடு போட்டு வச்சிருக்கீங்க. போட்டு வச்சுட்டு ஒரு மாசத்துல என்ன பண்றீங்க? இல்ல பாதாள இணைப்பு திட்டத்தை மறந்துட்டோம், அதனால இப்ப சாங்ஷன் ஆயிருக்குன்னா அதை தோண்டி குண்டு குழியுமா கிடக்குது. இப்ப அர்ஜென்ட் அவசரமா பாவம் நீங்க மக்கள் பணி செய்யறவரு, அதனால ஒவ்வொரு இடத்துலயும் ரோடு போட்டு இருக்கீங்க. இதெல்லாம் யாரை ஏமாத்துறதுக்காக? எப்படி இருந்தாலும் ரோடு போடுறதுக்கு என்ன வரும்ன்றது நான் சொல்லி தேவையில்லை உங்களுக்கு. ஆனா மக்கள் புரிஞ்சுக்கிறாங்களே. மக்களை இன்னுமா முட்டாளாவே நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, இப்ப மக்கள் எல்லாமே அறியாமையில இல்ல, விழிச்சு அறிஞ்சிட்டாங்க. அவங்க தெளிவாயிட்டாங்க. நீங்க சொல்றது எல்லாமே அபட்டமான பொய்ன்னு. ஏன்னா நான் சொன்ன 3 எக்ஸாம்பிள். ஆனா இந்த 3 எக்ஸாம்பிள் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி நான் சொல்லியிருக்க 3 எக்ஸாம்பிள். என்கிட்ட ஏகப்பட்டது இருக்கு. நீங்க எதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்கீங்க, எப்படி எப்படிலாம் மக்களை ஏமாத்துறதுக்கு நயவஞ்சகமா பண்ணி வச்சிருக்கீங்கன்றது ஏகப்பட்டது இருக்குது.
ஆனா அதை நான் இப்ப சொல்ல மாட்டேன். தயவு செய்து மக்களை ஏமாத்தி மக்கள் மேல ஏறி மக்கள் ரத்தத்தை உறிஞ்சு அதுல பிழைப்பு நடத்தலாம்னு நினைச்சுக்காதீங்க. நன்றி, வணக்கம்.